எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப லக்கலாக இருக்குது. அவர் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். உங்கள் கொள்கை தலைவர் லிஸ்ட்டில் அட்டாச்சும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆளுநரை தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் அரசுங்க, ஷார்ட்ஸ் அரசுங்க, ரீல்ஸ் அரசுங்க. ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், அமைச்சர்கள் எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராக ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் மினிஸ்டர் யார் இருக்கலாம்? இப்போதைக்கு இருக்கிறது யார்? அதை ஒரிஜினலாக தான் இருக்கார். எதுவுமே பார்க்க மாட்டேன், பத்திரிகையாளரை பார்த்தா பின்னங்கால் பரட்டி அடிச்சு ஓடுவேன்னா அப்புறம் என்னங்க அதுக்கு? என்ன 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 வாட் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ் யூ ஆர் கிவிங் டு த பீப்புள்? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாத்துட்டீங்க? அமைதியாக இருந்து என்னதை பாதுகாத்தீங்க சொல்லுங்கள். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. திமுகவுக்கு பாவம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கலுங்க. கேலி கிண்டல்லாம் படியெல்லாம் பண்ணலாமா திமுக? ஏங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சகம் பண்ணுறாரு. வாயில் இருந்தால் தானங்க திறப்பாரு, ஏதாவது தெரிஞ்சால் தானங்க திறப்பாரு. அவருக்கு ஏதாவது தெரிஞ்சால் தானே திறந்து வாய் பேசுவார். அவர் ஒன்றுமே தெரியாதவரை போயிட்டு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு, சினிமா நடிகரெல்லாம் பார்ப்பாரு, சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் மீட் பண்ணுவார். வேறு என்ன அவரால் பண்ண முடியும்? எழுதி கொடுத்தா படிப்பார், எழுதி கொடுத்தா படிப்பார். வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் போய் வாயை திறங்கன்னா அவர் என்ன பண்ண வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ரொம்ப லக்கலாக இருக்குது. அவர் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாரு. இருந்தால் தானங்க, சட்டியில் இருந்தால் தானங்க அகப்பையில் வரும். அவருக்கு ஒன்றும் தெரியாதாங்க, கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது. எப்படி அவர் சொல்லுவார்? நான் சபாநாயகர் சொல்லும்போது, விஜயை பத்தி சொல்லும்போது வரலாற்று தரவுகளை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு விஜய். அவரை யாரும் சாதாரணமா எடை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்ல வேண்டியதானே, பேச வேண்டியதானே? வரலாற்று தரவுல ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கவர் இது வரைக்கும் ஆட்டின உரையெல்லாம் எடுத்து பாருங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உரை பண்ணியிருப்பாரு. ஆக்ரோஷமாக கத்திருக்காரு. எந்த வரலாற்று தரவை சொல்லியிருக்காரு? உருப்படியா சொல்லுங்க. ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு வந்து சபாநாயகர் ஆக்கிட்டன்றதுனால இப்படி சிஞ்சா இந்த மாதிரி சிஞ்சா போடுறாருன்றது வேணா நம்ம உறுதிப்படுத்திக்கலாமே ஒழிய, ஒருவேளை வேற வரலாற்று தரவுகளை ஜெயஸ்ரீ பிரபாகரனுக்கு தெரிஞ்ச வரலாற்று தரவுகளை வேணா சொல்லியிருக்கலாம். அது ஓப்பனாக பேசத்தானே சொல்கிறாங்க. ஓப்பனாக பேசுங்க, பத்திரிகையாளர் சந்தித்து வரலாற்று தரவுகளை சொல்லுங்கள். உங்கள் வரலாற்று தரவுகளை கூட சொல்ல வேணாம். நீங்கள் நான் கிறிஸ்டி ஆசிரியரா? உங்கள்கிட்ட அது கூட எதிர்பார்க்கல. ஆட்சியோட செயல்பாடுகள். நிதி ஆயோக்கில் போனீங்க, என்ன பேசுனீங்க சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க சொல்லுங்க. எதுவுமே பேச மாட்டேன், பத்திரிகையாளரை பார்த்தா பின்னங்கால் பரட்டி அடிச்சு ஓடுவேன்னா அப்புறம் என்னங்க அதுக்கு? என்ன 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 வாட் கைண்ட் ஆஃப் அ மெசேஜ் யூ ஆர் கிவிங் டு த பீப்புள்? உங்களை எலெக்ட் பண்ண பீப்புளுக்கு. இவர் மோடியோட ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்றாரா? ஆளுங்க இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் மேல குறை சொல்றது, பிரஸ்ஸை நேரடியா சந்திக்காம தவிர்க்கிறதுன்னு அப்படியே மோடியோட ஃபார்முலாவே இவரும் ஃபாலோ பண்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? மோடியாவது மான் கி பாத்னு பேசுறாருங்க. மோடியாவது அவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேள்வி எல்லாம் முதல்ல எழுதி கொடுக்க சொல்லி அதுக்காவது ஆன்சர் பண்ணியிருக்காரு போன எலெக்ஷன்ல. நீ என்ன பண்ணியிருக்கீங்க? பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு சிஎம். 4 தூண்கள்ங்க, ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள். என்ன பில்லரு? ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட்டு, அப்புறம் என்னது மீடியா. அப்போ 4வது தூண் சந்திக்காமல் எப்படி ஆட்சி நடத்துவீங்க? இப்போ மோடி சர்வாதிகாரியாக இருந்தால் நீங்களும் சர்வாதிகாரியா? இப்போ மோடிக்கு ஈக்குவலண்டா நீங்கள்? அப்போ மோடியினுடைய பிம்பம் தான் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாமா? மோடியினுடைய பிஜேபியினுடைய டைரக்ட் டீம்னு சொல்கிறத ஒத்துக்கலாமா? அதுக்கு ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? மோடி மாதிரி செயல்படுறீங்க. அவங்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரஸ்ஸை சிஎம் சந்திக்கணுங்கிறது ஒன்றும் கம்பல்ஷன் கிடையாது, நீங்க ஏன் அப்படி ஒரு டிமாண்ட் வைக்கிறீங்க? நாங்க அமைதியா நாங்க என்ன செய்யணுமோ அந்த விஷயம். என்ன செஞ்சுட்டீங்க இது வரைக்கும்? என்ன செஞ்சுட்டீங்க? என்ன சொன்னீங்க போன வட்டம்? அவங்க சிங்கப்பெண் படை 200 ரூபாய் யூனிட் கொடுத்தது, இந்த மாதிரி விஷயத்த பெரிய விஷயமா சொல்றாங்க. சரி, ஒன்றுன்னா பார்ப்போம். சிங்கப்பெண் படை. சிங்கப்பெண்ணுக்கு என்ன இருக்கணும்? சிங்கத்துக்கு பல்லு இருக்கணுமா இல்லையா? சிங்கத்துக்கு கையில வந்து நகை இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்பதானே சிங்கம் அது. ஆமா. இந்த சிங்கப்பெண் படைக்கு வந்து ஆயுதம் கிடையாது, லத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எஃப்ஐஆர் போட முடியாது,
சார்ஜ் ஷீட் போட முடியாது. அப்புறம் என்ன சிங்கப்படை? சிங்கப்பெண் படையை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு சிங்க ஆண் படை ஒன்று அனுப்ப வேண்டியது இருக்கு. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு சிங்கப்பெண் படை போயிருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆண் படை போயிருக்கு. இதுதான் உங்கள் லட்சணம். சிங்கப்பெண் படை நீங்கள் ஏற்கனவே இருந்த பின் கண்ட்ரோலை ஸ்டிக்கரை ஒட்டி மாற்றிருக்கீங்க. வேற என்ன நீங்கள் சாதிச்சிட்டீங்க? சிங்கப்பெண் படையை உருவாக்கிட்டீங்களா? சரி, சிங்கப்பெண் படையை உருவாக்குனீங்க. 34 நாளில் ஒரு மாசத்துல 227 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. பாலியல் சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவம் நடந்திருக்கு. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? எல்லா குற்றச்சம்பவத்துக்கு காரணம் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் சார் சொன்னீங்களா இல்லையா? இப்போ விஜய் சார் சொல்லலாமா? காரணம் யாருன்னு சொல்லலாமா? விஜய் சார் நீங்கள் தானே காரணம். அன்னைக்கு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ விஜய் சார்ன்னு சொல்லலாமா? அதில் 106 குற்றச்சம்பவங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு. இதில் அதிகமாக இன்வால்வ் பண்ணவங்க தாவேக்கா கட்சிக்காரங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாத்துட்டீங்க? அமைதியாக இருந்து என்னத்தை பாதுகாத்தீங்க? சொல்லுங்க. சரி, போதைப் பொருள் தடுப்பு. நாங்கள் போதைப் பொருளே ஒழிச்சிருவோம், போதைப் பொருள் கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டதே திமுக தான் சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்க. சரி, போதைப் பொருளை பிடிச்சிருக்கான் இடி. எப்போ? இந்த மே மாதம் 25ஆம் தேதி ஏப்ரல் மேலேயே பிடிச்சிருக்காங்க. எங்கள் மன்னார் வளைகுடாவில் கிட்டத்தட்ட 258 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. இதில் இன்வால்வ் ஜோ மார்ட்டின் ஒருத்தர் நேம் பண்ணுறான் இடி. ஓகே, தமிழா பாண்டியன் சொல்கிறாரு ஜோ மார்ட்டின் விஜயோட மாமான்றாரு. மாரிதாஸ் சொல்கிறாரு ஜோ மார்ட்டின் ஆதவர்ஜுனா மாமனார்னு. எந்த மாமனாரியா? எந்த மாமாயா? யார் மாமாயா அவன்? சொல்லுங்கயா. இது கூட ரெண்டு பேருமே அது எங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது. சரி, யாருக்கு சொந்தமானவங்க? இப்ப யாருடைய பொறுப்பு அது? ஸ்டாலின் சொல்லணுமா? இல்ல எடப்பாடி சொல்லணுமா? இல்ல சீமான் சொல்லணுமா? இல்ல அண்ணாமலை சொல்லணுமா? யாரு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாரு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு லீக் பண்றது யாரு? விஜய் தானே சொல்லணும். அப்ப சொல்லுங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. யாருங்க போதைப் பொருளை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஒருத்தன் பேரை கண்டுபிடிக்க முடியல அவங்கள உங்க போலீஸால? யார் அது? இந்த ஜோ மார்ட்டின் யாரு? இடி சொன்ன ஜோ மார்ட்டின் யாரு? ஒருத்தர் விஜய் மாமான்றாரு, ஒருத்தர் ஆதவர்ஜுனா மாமான்றாரு. ஆதவர்ஜுனா மாமான்னு சொன்னவரை தூக்கி உள்ள போட்டீங்க. விஜய் மாமான்னு சொன்னவர் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப யாரு மாமாயா? யார் அந்த மாமா? சொல்லுங்க, யார் அந்த மாமா? சொல்லுங்க, யாரு சொல்லணும்? இப்ப போதைப் பொருளை ஒழித்து விடுவேன் என்று சொன்ன விஜய் அந்த மாமாவை கூட கண்டுபிடிக்க முடியலையேப்பா. அப்ப இந்த அரசு வெற்று விளம்பரங்கள் தான் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? வெற்று விளம்பரம், ரீல்ஸ் அரசுங்க, ஷார்ட்ஸ் அரசுங்க, ரீல்ஸ் அரசுங்க. ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், அமைச்சர்கள் எல்லாரும் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரீல்ஸ் போட்ட பையன், 18 வயசு பையன், மருத்துவமனையில் போய் பாம்பு கடிச்சதுக்கு மருந்து கிடைக்காம சுற்றி செத்து அவன் பாடியை கூட என்ன வாங்காமல் இருக்காங்க. அவன் தாவக்கா கட்சிக்காரன் சேர்ந்தவன். அவனுக்கே நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல. இவங்க என்ன அத்தனை எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் நாங்கள் மருத்துவமனையை ஆய்வு செய்ய போகிறோன்னு போனாங்கல்ல, எங்கேயாவது மருந்து இருக்குன்னு கேட்டானா? ஒரு அமைச்சர் போய் ஆய்வு செய்கிறாரு, டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் இங்கே இப்படி ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கே டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டி இருக்குது, இங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் அதெல்லாம் விட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன், போட்டாங்கடா இருக்குன்னு. அதாவது ஒரு ஸ்கூலில் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் நுழைஞ்சா அப்படின்னு கேட்பாரு வாத்தியார். சார் எல்லாம் நுழைஞ்சார், வால் மட்டும்தான் சார் நுழையலன்னு நான் விட்டேன். என்னடா அது வால் மட்டும் நுழையிற? என்னடா நுழையில? இந்த பெருச்சாலி உள்ளே போயிட்டு இருக்கு சார், அந்த ஓட்டைக்குள்ள எல்லாம் போயிடுச்சு, வால் மட்டும்தான் நுழையல சார்ன்னு சொல்ல. அது மாதிரி இருக்கு எங்களுடைய ஆட்சி நிர்வாகம். எப்படிப்பட்ட நிர்வாகம்! ஸோ ஒருத்தர் முதலமைச்சர் பேசுறதே இல்லை. அவர் சந்திக்கிறவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் பாருங்க, எல்லாம் சினிமா நடிகர்கள், சினிமா சம்பந்தப்பட்ட ஆளுகளை தான் சந்திச்சு ட்விட்டர்ல வருது. வேற யாரை பண்ணிருக்காரு? இந்த காக்னிசன்ட், டிசிஎஸ், இந்த 2-3 கார்பரேட் கம்பெனிக்காரங்களை சந்திச்சிருக்காரு. இப்போ ஒன்று சினிமாக்காரங்களை சந்திப்பாரு, இல்லைன்னா கார்பரேட் கம்பெனிக்காரங்களை சந்திப்பாரு. சாதாரண மக்களை சந்திக்க மாட்டாரு, அரசியல்வாதிகளை சந்திக்க மாட்டாரு, அதிகாரிகளை சந்திக்க மாட்டாரு. ஆனா அமைச்சர்கள் கூட தொடர்ந்து ஆய்வு நடத்துறாரு. நிதி நிலவரம் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேட்டாரு, மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டாரு. 2 முக்கியமான துறைகளையும் எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சு. போக்குவரத்து துறையை சரி பண்ணி ஏற்கனவே இருந்த கடன் சரி பண்றதுக்கு திரு முதலமைச்சர் விஜய்
ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன் கொடுத்துட்டாரா? மின்சாரத்துறையில் வந்து 2,40,000 கோடி கடனில் இருக்கு. அந்த கடன்லாம் ஒழிச்சு மின்சாரத்துறையை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டாரா முதலமைச்சர்? சொல்லுங்க, என்ன ஐடியா கொடுத்துருக்காரு? ஐடியா கொடுத்தது தான் உங்களுடைய வெள்ளை அறிக்கையில் வந்திருக்கும்ல, நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம்னு. என்ன ஐடியா கொடுத்தாரு? ஆனா வெள்ளை அறிக்கையில முந்தின டிஎம்கே அரச பயங்கரமா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, நிறைய லீக்கேஜஸ் நடந்திருக்கு. என்ன வெள்ளை அறிக்கையில எல்லாம் ஆல்ரெடி இருந்த டேட்டா தான். நான் ஏற்கனவே 100 முறை பேசியிருக்கேன் இந்த டேட்டாவை பத்தி. இந்த டேட்டாவை பத்தி 100 முறை பேசியிருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் பேசியிருக்கேன், எல்லா பொருளாதார வல்லுநரும் பேசியிருக்காங்க. நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கடன் எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி அந்த கட்டுக்குள் இருக்கு, அந்த அளவில் இருக்கு. 0.3% கூட இருக்கு, அவ்வளவுதானே. மோடி எவ்வளவு கூட வச்சிருக்காரு தெரியுமா? ஜிஎஸ்டிபி ரேஷியோல 28-30% இருக்கணும், 28% உள்ள இருக்கணும். 60% வச்சிருக்காரு, வாங்கி வச்சிருக்காரு கடன் மோடி. இவங்க 0.3% தான் கூட வச்சிருக்காங்க கடன். மூலதன செலவு குறைச்சி செலவழிச்சிருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க வெள்ளை அறிக்கையில. மூலதன செலவு குறைச்சி செலவழிச்சு எப்படி டபுள் டிஜிட் பொருளாதாரம் வந்துச்சு? அதுக்கு உங்க நிதியமைச்சரால் விளக்கம் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. மூலதன செலவு குறைச்ச பிறகு எப்படியா டபுள் டிஜிட் பொருளாதாரம் வந்துச்சு? சொல்லு. திமுகவை எப்படி அச்சீவ் பண்ணாங்க? இல்லை நம்பர் அவங்களா போட்டுக்கிட்டாங்களா? நிதி ஆயோக் சொல்லியிருக்கலாம், ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கலாம், அப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 11.19% பொருளாதார வளர்ச்சி எப்படி வந்துச்சு? மூலதன செலவு குறைஞ்சுன்னா. அப்ப திமுக அரசு என்ன பண்ணுச்சு? ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது 6,70,000 கோடி பொருளாதாரம். ஓகே, அடுத்து பதவியை விட்டு அவங்க அந்த அம்மா மறையும் பொழுது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி பொருளாதாரம். எடப்பாடி வெளியே போகும்போது 19 லட்சம் கோடி பொருளாதாரம். அப்போ ஜெயலலிதா மாட்டிருந்து எடப்பாடி வாங்கி 4.5 வருஷம் ஆண்டு 6 லட்சம் கோடி உயர்த்தினார். ஆனால் 5 வருஷம் ஆண்ட முக ஸ்டாலின் அவர்கள் 15 லட்சம் கோடியை உயர்த்திருக்காரு பொருளாதாரத்தில். இதை உங்க வெள்ளை அறிக்கை பேசியிருக்கா? அவங்களுக்கு சாதகமான விஷயத்த அவங்க ட்வீட் பண்ணி பிம்பிளிக்கா பிளாப்பி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கான வழியை வந்து எப்படியெல்லாம் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியை டியூன் பண்ணி ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து எதெல்லாம் சொன்னால் திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு வருமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாம டிலே பண்றதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை விட்டுருக்காங்க. ஆமாங்க, வாக்குறுதிகளால் நிறைவேற்ற முடியாது. நீ எலெக்ஷனுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? 100% இந்த விஜய் சொல்றதை நம்புங்க. எது பாசிபிளோ, எது ஃபீசிபிளோ, எது பிராக்டிக்கலோ, எது செயல்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் அந்த விஜய் சொல்லுவான். சொன்னது யாரு? விஜய் தான். சொன்னது யாரு? விஜய். எத்தனை அறிக்கை கொடுத்தாரு? 5 தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. எவ்வளவு தெரியுமா? ஒரு தேர்தல் அறிக்கை செலவிடு, ஒரு தேர்தல் அறிக்கை வருஷத்துக்கு 3.9 லட்சம் கோடி வேணும், எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ அது இந்த தேர்தல் அறிக்கையை அனௌன்ஸ் பண்ணும்போதும் உனக்கு தமிழ்நாடு பட்ஜெட் என்னன்னு தெரியாதா? ஃபிஸ்கல் டெபிசிட் என்னன்னு தெரியாதா? டெப்ட் ஜிடிபி ரேஷியோ என்னன்னு தெரியாதா? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் என்னன்னு தெரியாதா? எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீ 3.9 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா ஸ்கீம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க? நீங்கள் எப்படி சொன்னீங்க? சொல்லுங்க, எப்படி சொன்னீங்க? சும்மா அடிச்சு விட்டுருக்க. வரல என்ன இவன் வந்து நிறைவேற்று எங்கே போச்சு? 500-200 யூனிட் நான் மின்சாரம் தருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த மின்சாரம் அப்ளிகபிள்னு சொல்லி 100 யூனிட்டுக்கு மேலே போனாலே 4.77 பைசாவை கூட்டி இன்னைக்கு மின்சார கட்டணம் 3.5 மடங்கு உயர்ந்துருச்சு. நியர்லி 4 மடங்கு உயர்ந்திருக்கு மின்சார கட்டணம். யாருக்கு உனக்கு வந்து ஓட்டு போட்டவங்க திமுக வேணாம், அதிமுக வேணாம், திமுக வேணாம், அதிமுக வேணாம், என் பேரன் சொல்லிட்டான், என் பேச்சு சொல்லிட்டான், என் மகன் சொல்லிட்டான்னு ஓட்டு போட்ட மக்களை இன்னைக்கு 4 மடங்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு இந்த தாவேக அரசு தண்டிச்சிருக்கிறது. சார், ஆனா இப்போ இந்த தனியார் பள்ளி முதலாளிகள்லாம் வந்து இது வரைக்கும் நாங்க வந்து 5 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, இப்போ 1 ரூபா லஞ்சம் இல்லாம எங்களுக்கு அனுமதி கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு நேரடியா சொல்றாங்க. அப்போ ஒரு நிறைய லாபிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. தனியார் பள்ளின்னா யாரு சொல்லுங்க? சிபிஎஸ்இ பள்ளி. அப்ப தமிழ்நாட்டில் அதிகமான சிபிஎஸ்இ பள்ளி நுழைஞ்சு ஓபன் பண்ண என்ன அர்த்தம்? நீட்டு வந்து நிலைத்து நிற்கும். நீட்டு கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதற்கு விஜய் அரசு துணை போகிறது. 1. 2வது, தனியார் பள்ளி அதிகமாக வர என்ன
இந்த பள்ளிகளுடைய ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வந்து தனியார் பள்ளியை வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம், நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா மெட்ரிகுலேஷன் பள்ளியும் சிபிஎஸ்சி பள்ளியாக மாறிடும். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு சிபிஎஸ்சி பள்ளி அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி கொள்கை இருக்குது. ஆளுநர்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ராஜ்மோகன்கிட்ட சொல்லி அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் சிபிஎஸ்சி பள்ளியை ஓப்பன் பண்ணி விட்டு ஃப்ரீயாக ஆக்கி விட்டு மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்றீங்க. அப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் சிபிஎஸ்சி பள்ளியாக மாறும். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை திட்டம் திணிக்கப்படும். ஓகே, அரசு பள்ளியை தவிர மற்ற எல்லா பள்ளிகளையும் வசதி படைத்த பிள்ளைங்க அத்தனை பேரும் மும்மொழி கொள்கையில படிப்பாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே முந்தின டிஎம்கேவோ ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தே இருக்கிற விஷயம் தானே. இவங்க மேல மட்டும் நம்ம பிளேம் பண்ணிட முடியும் இல்லையா? அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே அதிகமான காசு கேட்டு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. சிபிஎஸ்சி பள்ளிகள் அதிகமா திறக்க விடாம இன்னைக்கு தான் ஓபன் பண்ணி விட்டீங்கல்ல. அந்த கவர்மெண்ட்ஸ்ல நடந்ததோட இப்போ இங்க ரொம்ப அதிகமா ஓபன் ஆகும். ஆமா, அதிகமா ஓபன் ஆகும்ல. எல்லாம் எதுக்கு மெட்ரிகுலேஷன் நடத்தணும்? என்ன அர்த்தம்? மெட்ரிகுலேஷன் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? சிபிஎஸ்சி நடத்திட்டா நீட்டுக்கு பணம் வாங்கிடலாம், ஜேஇக்கு பணம் வாங்கிடலாம். நீட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டைரக்டா சிபிஎஸ்சி படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு. அப்ப நீட்டுக்கு கொள்ளலாம் அடிக்கலாம், ஜேஇக்கு கொள்ளலாம் அடிக்கலாம், இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம், எவ்வளவு ஃபீஸ்னாலும் வாங்கலாம். இதெல்லாம் தனியார் பள்ளிகளுக்கு லாபமா போய் முடியும். அந்த லாபத்தை வந்து இப்ப விஜய் அரசு வந்து ராஜ்மோகன் மூலமாக அதை செய்து முடித்திருக்கிறது. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? அப்ப இதனால லஞ்சங்கள்லாம் பெருசா கட்டுப்பாடுக்கு வரல அப்படின்னு. லஞ்சம் கட்டுப்பாடுக்கு நீங்க லஞ்சம் வாங்கலைன்னு நீ சொல்ற, ஆனா அதனால பயன்படுறது யாரு? இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள். சிபிஎஸ்சி பள்ளிகள் தான் பயன்படுது. சிபிஎஸ்சி பள்ளிகள் கூட 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 மும்மொழி கொள்கை இங்கு திணிக்கப்படும். மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஆளுநர் உரையில சொல்லிட்டு இங்க சிபிஎஸ்சி பள்ளியில மாத்தினீங்கன்னா எல்லா மெட்ரிகுலேஷனும் சிபிஎஸ்சியா ஒரு வருஷத்துல மாறிடும். அத்தனை பேரும் அப்ளை பண்றானா இல்லையான்னு போட்டு பாருங்க. ஆனா அந்த அந்த ப்ராசஸ் வந்து ஏற்கனவே தொடர்ச்சியா இருந்த ப்ராசஸ் தானே. அது தொடர்ச்சியா இருந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதிகமான நீ காசு கொடுக்கணும், ஈஸியா உனக்கு என்ஓசி கிடைக்காது, நாங்க அதிகமா பண்ண விட மாட்டோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்ப எல்லா இப்பதான் ஓபன் பண்ணிட்டாங்க. ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்ற பார்வையில இது அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல நீ எவ்வளவு நாள் சார்ஜ் பண்ணிக்கோ, உங்ககிட்ட டைரக்டா நாங்க வாங்க மாட்டோம், நீ சார்ஜ் பண்றதுல எனக்கு தனியா கொடுத்துரு கமிஷன், முடிஞ்சு போச்சா? ஊழல் எப்படி வருதுன்னு பாருங்க. இதுவும் வேற வழியில ஊழலா தான், வேற வழியில ஊழலா தான் வந்து நிற்கும். சார் இப்போ ஒரு எல்லாருக்கும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. இப்போ விஜய் வந்து சிஎம்மா இல்ல, அவர் டம்மியா தான் இருக்காரு, ஆதவ் தான் சூப்பர் சிஎம்மா இருக்கிறாருன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க அதை எப்படி? அது உண்மைதாங்க. என்ன விமர்சனம்? ஆதவுக்கு திறமை இருக்குங்க. ஆதவுக்கு வந்து பேச்சு திறமை இருக்கு, ஆதவுக்கு வந்து செயல்பாட்டு திறமை இருக்கு. ஆதவை வந்து நீங்க வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராவோ இல்ல வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டராவோ ஆக்கலாம். அந்த திறமை இருக்கு. உங்களால பேச முடியல, உங்களுக்கு தரக்கு இல்லை, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஒரு பொம்மை முதலமைச்சரா ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா நீங்க இருக்கலாம். ஆனா எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் மினிஸ்டர் யார் இருக்கலாம்? இப்போதைக்கு இருக்குது யாரு? ஆதவ் அர்ஜுனா தான் இருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்றவங்களாம் யாருக்கு வந்து சேர்றாங்க? ஆதவ் அர்ஜுனா தான் சேர்றாங்க. ஆதவ் அர்ஜுனா தான் வந்து சேர்றாங்க. கட்சிக்காரங்க சேர்றவங்க ஆதவ் அர்ஜுனா. யாரெல்லாம் வந்து பாக்குறவங்களாம் யாரை பாக்குறாங்க? அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் யாரை பாக்குறாங்க? ஆதவ் அர்ஜுனா. சினிமா சம்பந்தப்பட்ட யாரை பாக்குறாங்க? விஜய் பாக்குறாங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஆட்சி நடத்துறது யாரு? யாருங்க? ஆதவ் அர்ஜுனா. அப்ப ஆதவ் அர்ஜுனா சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு போற வேண்டியதுன்னா, இல்ல அட்லீஸ்ட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க. உங்களோட சேர்ந்து உட்கார்ந்து எல்லா துறைகளையும் அவரு பாப்பார்ல. அட்லீஸ்ட் ஒரு திறமையான மினிஸ்டராவது வந்து அதை செய்யலாம்ல, தவறு இல்லைல்ல. திறமை எங்க இருக்கோ அங்க ஊக்குவிக்கலாம்ல. ஆதவால பேச முடியும், பொய்ய சொல்ல முடியும். ஒரு செஸ் போர்டை எடுத்து வர சொல்லிட்டு பிரக்யானந்தாவ மேடையில வந்து எங்க சீஃப் மினிஸ்டர் செஸ் போர்டையே கையில கொண்டாந்தாரு அப்படின்ற பொய்யெல்லாம் சொல்ல முடியும். ஒரு சின்ன விஷயத்துக்கே பொய் சொல்லக்கூடிய ஆதவு, நீங்க எத்தாம் பெரிய கொள்ளையடிச்சாலும் சரி, ஊழல் பண்ணாலும் சரி, அதை எல்லாத்தையும் மறைச்சு உங்க அரசை காப்பாத்துறதுக்கு அருமையான பொய் சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர் ஆதவ். அப்ப அவர் தானே நீங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், அவர் தானே ஆகணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் கொடுக்குறவர் யாருங்க? யாரு? ஆனா விஜய் சிஎம்மா பதவியா இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, என் ஆட்சியில பவர் சென்டருங்கிறதே இருக்காது, ஒன் அண்ட் ஒன்லி பவர் சென்டர் நான் மட்டும்தான் அப்படின்ட்டு ரொம்ப கான்பிடண்டா உறுதியா சொன்னாரு. அது ஆனா செயல்பாட்டுல அப்படி இல்லைன்னு. நீங்க மோடி சொல்றதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க மோடி என்ன சொன்னாரோ, என்ன வாயில சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். என்ன நடக்கும்? ஆப்போசிட்டா தான் நடக்கும். அதே மாதிரிதான் இவர் மோடியுடைய பிம்பம்.
ஒரு பவர் சென்டர் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாருன்னா 10 பவர் சென்டர் இருக்குன்னு அர்த்தம். ஜானார கேசவன் என்ன பவர் சென்டர், விஷ்ணு ரெட்டி என்ன பவர் சென்டர், ஆல ஒரிஜினா என்ன பவர் சென்டர், புஷி ஆனந்த் என்ன பவர் சென்டர் சொல்லுங்க. எல்லாருமே அப்ப பவர் சென்டரா ஆமா, எல்லாருமே பவர் சென்டர் தாங்க. விஜய் சீஃப் மினிஸ்டரை போய் நீங்க யாராவது போய் அரசியல் ரீதியா பார்த்து பேசியிருக்கதா, அதாவது போட்டோ வந்திருக்கா? இல்ல, பெரிய அளவுல இல்ல. விஜய் பார்த்ததெல்லாம் யாரு போட்டோ வந்திருக்குது? எல்லாம் யாரு? சினிமாக்காரங்க, எல்லாம் சினிமாக்காரங்க தான் போட்டோ வந்திருக்கு. அப்ப அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கு. அவர் தெரிஞ்ச வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் தெரிஞ்ச வேலையை பார்க்க விடுங்க. அவர்கிட்ட போய் நீங்க வாயை திறக்க சிஎம்னா எப்படி திறப்பாரு? ஏன் சட்டியில இருந்தா தானங்க அகப்பையில் வரும், எப்படி திறப்பாரு சொல்லுங்க? அவர் இன்னுமே அப்ப ஒரு சினிமாக்காரனாவே தான் இருக்கிறாரு. ஆமா, அரசியல்வாதி சிஎம்மா இல்லைங்க. அவருக்கு திடீர்னு கூட்டு போய் சிஎம் என்ன அர்த்தம்? சட்டசபையில பேச சொல்லுங்க, சட்டசபையில எந்திரிச்சு பேச சொல்லுங்க. பேப்பர் இல்லாம ஜெயலலிதா பேசுவாங்கல்ல, ஸ்டாலின் பேசினார்ல, எடப்பாடி பேசினார்ல, பேச முடியுமா உங்களால? காமிங்க, அந்த சட்டசபை நடக்க போதில்ல, பேச சொல்லுங்க. உங்க நிதியமைச்சரை ஒழுங்கா தமிழை ஒழுங்கா படிச்சு, நீதி பற்றாக்குறைன்னு படிக்கிறாரு. அவர் இன்னும் பட்ஜெட் தாக்கல் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு மேல எப்படியும் பட்ஜெட்டை வாசிக்கணும். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட பற்றாக்குறை இருக்கு அதுல. என்னது ஏற்கனவே வெள்ளை அறிக்கையெல்லாம் சொல்லியாச்சு. ஏற்கனவே வெள்ளை அறிக்கை, இப்பதான் அவங்களுக்கு வெள்ளை அறிக்கைனால என்னன்னு தெரியுது. இப்பதான் அவங்களுக்கு பட்ஜெட்னா என்னன்னு தெரியுது. இன்னும் அவங்க கத்துக்கிட்டு இனி அதை அதுக்கப்புறம் செயல்படுத்துறதுக்கு வரும்போதும் மக்கள் எப்படிவங்க வழிதாங்க மன்னன். மக்கள் இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் ஓட்டு போட்டது மாதிரி அதுக்குரிய மன்னன் கிடைச்சிருக்காரு. என்ஜாய் பண்ணட்டும், நல்லா என்ஜாய் பண்ணட்டும், மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணட்டும். மக்களுக்கு இப்போ விஜய் அரசால நடக்கக்கூடிய பாதிப்புகள் அவங்க இன்னும் பெருசா உணராம விஜயை ரசிக்கிறதுலே தான் இன்னுமே இருக்கிறாங்க. ரசிக்கணும், இப்போ என்ன இருக்கு, என்ன ரசிச்சாலே போதும்ல. அவங்களுக்கு என்ன, எல்லாருமே செல்ஃப் கண்டென்ட்டா இருக்காங்க. எல்லாருக்கும் எதுவும் பிரச்சனையா? எல்லாருக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? டைடல் பார்க் கொண்டாந்து கருணாநிதி, என்ஜினியரிங் காலேஜ் கட்டினது எம்ஜிஆர், ஐடி பாலிசி கொண்டாந்தது கலைஞர். அதனால நீ என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் போதும். மக்களுக்கு தேவை என்னது? 20 செகண்ட் வீடியோ பார்க்கணும். டெய்லி காலையில் ஒரு 20 செகண்ட் வீடியோ, 20 செகண்ட் வீடியோ ஒரு அரை மணி நேரம் பார்க்கணும். நைட்டு ஒரு 20 செகண்ட் வீடியோவை ஒரு மணி நேரம் பார்க்கணும். அது போதும், அவங்களுக்கு திருப்தி ஆயிடுவாங்க. கரண்ட் வரலையா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு. அவங்ககிட்ட கேட்டால் கரண்ட் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் வரலையா? 2500 ரூபா வரலையா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டால் அந்த 2500 ரூபா கொடுத்துருவாரு. சிலிண்டர் வரலையா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காங்க, கொடுத்துருவாரு. தாய்மாமன் சீர் வரலையா? ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு, அவர் கொடுப்பாரு. அப்புறம் என்னங்க கவலை? மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நிம்மதியாக அவர் ஆட்சி நடத்தினா போதும். சினிமாக்காரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். அதான் இப்போ ஸ்டாலின் இப்போ கல்யாண வீட்டில் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் வர்றதும் கோட் ஷூட் போடுறதும் சாப்பிட்றதும் இதுதான் செய்திகள் ஆகிட்டு இருக்கு. அரசுல என்ன நடக்குங்கிறதுலாம் செய்திகளாகல, இதை தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அது உண்மைதானா? உண்மையிலே சும்மா விஜயை ரசிக்கிறதாகவே செய்திகள் முழுசா ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க எப்படிங்க ரசிச்சு தானங்க ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். விஜய் நல்லா முடி வச்சிருக்காரு, விஜய் நல்லா பாட்டு பாடுறாரு, விஜய்க்கு போட்ட பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கு, விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார், விஜய் நல்லா குழந்தைங்கிட்ட பேசுவார், இது நல்லா பாட்டு பாடுவார், இதை வச்சு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் என்ன உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னதுனால ஓட்டு போட்டாங்களா? இல்லை அவர் 50 வாக்குறுதி கொடுத்தாரு 3.9 லட்சம் கோடிக்கு வருஷத்துக்கு, அதெல்லாம் செஞ்சிருவான்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஓட்டு போடல. அதாவது அவருடைய ட்ராமா அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். அதை அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும், அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிரும். இது கூட தெரியாமல் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அப்படின்றது தான் பிரச்சனை. இப்போ அவருக்கு செய்யணும், எதிர்த்து போராடணும், உரிமை குரல் எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு தேவையா? அதெல்லாம் பேசாமல் சேவனேன்னு இருக்க வேண்டியதுதான். அவர் எதுக்கு போவோம்? மக்களுக்கு தேவையில்லைங்க அதெல்லாம். மக்களுக்கு வைப் மட்டும் போதும். வைப் மட்டும் போதும், டான்ஸ் போதும், பாட்டு போதும், இது போதும். என்ஜாய் பண்ணட்டும். அவர் நல்லா என்ஜாய் பண்ணட்டும், மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணட்டும். இந்த முதல்ல பள்ளியீடு ஆயிடுச்சு, தமிழ் தாய் வாழ்த்தும் புரோட்டோகாலே பள்ளியீடு ஆயிடுச்சு. அது மாதிரி நீ வரிசையா நான் சொன்னேன்ல, அங்கே கவர்னர் அட்ரஸில் மும்மொழி கொள்கையை பாதுகாப்போம், சரி இருமொழி கொள்கையை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு இங்கே சிபிஎஸ்சி பள்ளியை அதிகமாக ஓப்பன் பண்ணி விடுறீங்க. அப்போ பின்னால் கூட NEP 2020 வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. நாங்கள் NEP 2020 எதிர்ப்போம்னு சொல்லி கவர்னர் சொல்கிறீங்க, இங்கே எல்லா பள்ளியிலையும் திறந்து விட சொல்கிறீங்க ராஜ்மோகன்கிட்ட சொல்லி, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இதை பற்றி திறந்த அண்ணன் வந்த அண்ணன் போன அண்ணன், இது யாரை பற்றி? இதுக்கு என்ன கவலை இருக்குது? இப்போ
திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சிந்தனை செய்து உழைத்து போராடி மக்களுக்காக செய்த செயல்கள் அத்தனைக்குமே ஒரு வேல்யூவே இல்லாமல் போன பிறகு இந்த மக்கள் வந்து வைபிளையே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் பெண்ணு இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணும். சார், அதிமுகவோட எதிர்காலத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜயபாஸ்கரும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவரு தேவைக்கால சேருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் அவர் கருத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயபாஸ்கரோட ராஜினாமா எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயபாஸ்கர் வந்து அவருடைய தொகுதியில் அவர் வந்து தனது செல்வாக்கை தக்க வைத்திருக்கிறார். ஆனால் அவரால் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்க அவரால் முடியல. ஆனால் அவர் தொகுதியில் அவர் தொகுதியை தக்க வச்சிருக்கார். அதே மாதிரி தான் வேலுமணிக்கு கொடுத்த தொகுதியில் யாரையுமே ஜெயிக்க வைக்க முடியல. ஆனால் அவர் தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்கார், கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கார். அப்போ இவர்கள் எல்லாரும் வந்து என்னன்னா, இந்த இன்றைக்கு எழுப்பக்கூடிய போர்க்குரலை செங்கோட்டையனோட ஒரு 6 அமைச்சர்கள் சந்திக்கும் பொழுது அதே போர்க்குரலை எழுப்பி போராடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அதிமுக வெற்றி கூட பெற்றிருக்கலாம். இந்த 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 போராட்டத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி இருந்ததின் காரணமாக இன்னைக்கு பாதி எக்ஸோடஸ் வெளியே நடக்குது. அப்போ அதனுடைய காரணம் என்ன என்பதை அறிந்து இதை வந்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. எடப்பாடி ஆனா அந்த கேபபிளா இருக்கிறாரா? அவரால் இப்போ வெளியே போறதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மறுபடி கட்சியை கொஞ்சம் ரீவம் பண்ண முடியுமா? அவருக்கு அந்த கெப்பாசிட்டி? அவர் அவருடைய குணத்தை மாத்திக்கிட்டா, அவருடைய கேரக்டரை மாத்திக்கிட்டா, அவருடைய தலைமை பண்புல அந்த பிடிவாத குணத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்தா இது பாசிபிள். அந்த பிடிவாத குணத்திலே இருந்தா இப்ப நீங்க வந்து 25 பேர் போனதுல 21 பேர் திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்தவங்களுக்கு நான் பதவியே தரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்காரு. 2 வருஷத்துக்கு தரமாட்டேன்னு சொன்னாரு. இப்போ 6 மாசத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 மாசம் கூட இவங்களால பொறுக்க முடியல. யாரு? இந்த விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு ப்ரெஷர், ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர வேண்டிய சூழல் ஏற்படுது. வைகோவே போகும்போதும் அப்புறம் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களால் வந்து அந்த டயலாக், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி கொடுத்து மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற வேண்டும். எம்ஜிஆர் என்ன பைலா கொடுத்தாரோ அந்த பைலா படி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் மன்றங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அம்மா பாசறை, அம்மா இளம்பெண்கள் பாசறை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு புது ரத்தங்கள் பாய்ச்சப்பட வேண்டும். ஏற்கனவே இருந்தவங்களை வந்து அரவணைச்சு கட்சியிலிருந்து பிரிந்தவங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். இதெல்லாம் பண்ணினால் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் வாழ்வு பெறும். இதை பண்ணலைன்னா என்ன பண்ணும்? ஓரளவு அதிமுகவோட கட்டமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிறத. ஆமா, அதனால தானே 1,34,00,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. அதிமுகவுடைய தொண்டர்கள் மாறல, ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தொண்டர்கள் மாறல, எம்ஜிஆர் தொண்டர்கள் மாறல, ஜெயலலிதா அட்ராக்ட் பண்ண முடியாம அது வந்து அதே மாதிரி திமுகவுடைய தொண்டர்களும் மாறல. திமுக ஓட்டு வங்கி அப்படியே இருக்கிறது, அதிமுக ஓட்டு வங்கி அப்படியே இருக்கிறது. இடையில இருக்கக்கூடிய பொதுமக்களும் இளைஞர்களும் தான் மாறி ஓட்டு ஃப்ளோட்டிங் மாறி இருக்க ஒழிய இதை மீட்டெடுக்கக்கூடிய, இந்த அதிமுகவுடைய செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் எடப்பாடிக்கு இருக்கு. அவருக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் கூட இருக்கக்கூடிய அனைத்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இருக்கு. எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி திமுக இன்னைக்கு வந்து திமுக தலைவர் வந்து என்ன பிரச்சனைன்றத அனலைஸ் பண்ணிட்டாரு. அதுக்கான நடவடிக்கை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நடவடிக்கை கூட அதிமுக இன்னும் தொடங்கப்பட வேண்டும். அதெல்லாம் செய்யணும். செஞ்சு புது ரச்சம் பார்த்த வேணும். ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். அனைத்து மக்களுக்குமான கட்சி என்ற ஒரு இமேஜை ரீஸ்டோர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா நடக்கும். சார், வைகோ ஒன் ஆஃப் த சீனியர் லீடர். இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா டிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து மெல்லமா டிவிகேவை நோக்கி போற மாதிரி தெரியுது. இந்த 30 நாள் ஆட்சி சிறப்பா இருக்குங்கிறாரு. அவரோட புத்தக வெளியீட்டுக்கு விஜய போய் அழைக்கிறாரு. ஸோ அவங்களும் கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு அவங்களும் டிவிகேல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை எப்படி பாக்குறீங்க? அவர் பேசாம மதிமுகவை கலைச்சிட்டு திமுகவோட மெர்ஜ் பண்ணிடலாம், அது நல்லது. இவருக்கு எதுக்கு மதிமுகன்ற கட்சி? இவருக்கு எதுக்கு அந்த கட்சி? இவருக்கும் துரை வைகோவுக்கும் எதுக்கு கட்சி? பேசாம கலைச்சிட்டு போனா அவைத்தலைவர் போஸ்டாவது விஜய் கொடுப்பாரு, துரை வைகோவுக்கு இளைஞரணி தலைவராவது கொடுப்பாரு.
2 பேரும் கட்சியை கழிச்சிட்டு போய் மதிமுகவை மெர்ஜ் பண்ண சொல்லுங்க, டிவி கீழே போய். ஏங்க, ஒரு மூத்த தலைவர் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை எம்பி ஆக்குனது திமுக, எம்பி ஆக்குனது கலைஞர், எம்பி ஆக்குனது ஸ்டாலின். அவர் போய் எம்பி ஆக்கி நீங்க போய் பாராளுமன்றத்தில் உங்களை பேச வைத்தது திமுக. இன்னைக்கு யாரை போய் கூப்பிடுறீங்க? அந்த திமுக ஒரே பேசின ஒரே ரிலீஸ் பண்றதுக்கு விஜயை கூப்பிடுறீங்க. விஜய் தான் உங்களுக்கு வந்து பேச வச்சாரா? விஜய் தான் உங்களை எம்பவர் பண்ணாரா? விஜய் தான் எம்பவர் பண்ணாரா? இப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவர் பதவிக்காக, பணத்திற்காக தன் சுயநிலை, தன் சுயத்தை விட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வைகோ செல்வார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. கட்சியை கலைச்சிருங்க, உங்களுக்கெல்லாம் இது கட்சி. மதிமுகன்ற கட்சியே தேவையில்லை, கலைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணிருங்க மொத்தமா போய். விஜய் வந்து தன்னை அரசியல் அறிவா இது வரைக்கும் எந்த இடத்துலயும் தன்னை ப்ரூவ் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட போய் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வரலாற்று தரவுகள் உள்ள ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண சொல்றது எப்படி பாக்குறீங்க? அது பதவி, அதாவது பதவி ஆசையும் பணத்தாசையும் யாரை விட்டது? அதுக்கு வைகோ விதிவிலக்கு இல்லை. அவர் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவரையெல்லாம் நம்பி இத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாம பாருங்க, அவனை சொல்லணும். இவரையெல்லாம் நம்பி இத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பின்னால போனமேன்னு வெக்கப்படணும். அந்த குடும்பம்லாம் வெக்கப்படணும், வேதனைப்படணும். உங்களுக்கு இது கட்சி. நீட்டு நாசகார திட்டத்தை தடுத்து நிறுத்திட்டாராம், வேலிக்கர் வேலையை தடுத்து நிறுத்திட்டாராம். இதெல்லாம் போய் போராட்டத்தெல்லாம் வந்து 3/4 மணி நேரம் பேசினாராம் அவர் சீஃப் மினிஸ்டர்கிட்ட. 3/4 மணி நேரம் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? கட்சியை எப்படி கலைச்சிட்டு வர்றது? நாங்கள் கலைச்சிட்டு வந்தால் பதவி கொடுப்பீங்களா? இல்லை எம்எல்ஏ பதவி, எம்எல்ஏ விட்டுட்டு வந்தோம்னா எங்களுக்கு திரும்பி போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? இதைத்தான் பேசியிருப்பீங்க. ஒரு அருமையான திட்டம் நீட்டுனோ திட்டம், ஆராய்ச்சிக்கான திட்டம், படித்த இளைஞர்களுக்கும் அவர்களுக்கான ஒரு மேம்பாட்டுக்கான திட்டம், தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பை கெடுத்து குடிச்சவராக்குனது இந்த வைகோ. ஓகே, அவருடைய சாப்டர் அரசியல் வாழ்க்கை இதோட முடிகிறது. அவ்வளவுதான். லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின், உங்க பர்சனல் கொஸ்டின். நீங்க தேர்தலுக்கு முன்னாடியும் விஜயை கடுமையை எதிர்த்தீங்க, இப்போ தேர்தலுக்கு அப்புறமும் விஜயை கடுமையை எதிர்க்கிறீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசின ஒரு விஷயத்துக்காக உங்க மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதற்கான பின் விளைவுகளை இப்போ எதிர்கொள்றீங்க. என்ன மாதிரியான நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கு? அதை எப்படி சமாளிக்க? எனக்கு அதாவது விஜயை எதிர்க்கணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. விஜயை வரவேற்றவனும் நான் தான். விஜயை எதிர்க்கணும், விஜயை எதிர்த்து பேசணும் நோக்கம் கிடையாது. விஜயனுடைய செயல்பாடுகள் முரணாக இருக்கிறது. விஜயனுடைய செயல்பாடுகள் ஒரு தலைவருக்கான பண்புடன் கூட இல்லை. விஜயனுடைய செயல்பாடுகளால் இந்த இளைய சமுதாயம் கெட்டு போகுது என்ற ஒரு வேதனையோட ஒரு கலாச்சார சீர்கழிவை ஏற்படுத்துகிறார் என்ற வேதனையை வெளிப்படுத்தியதன் விளைவாக என் மேல வழக்கு தொடுத்தவர், என் மேல முதலையாக 6 மணிக்கு மேல வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் என் மேல பெடிஷன் கொடுத்தவர் விஜய். ஓகே, பதவியேற்பு 10ஆம் தேதி, என் மேல கேஸ், திரும்பி இந்த கேஸ் எஃப்ஐஆர் போட்டது 12ஆம் தேதி. பதவி ஏற்ற உடனே முதல் எஃப்ஐஆர் என் மேலதான். இந்த அதுக்காக தான் நான் இன்றைக்கு வந்து கோர்ட்டில் கேஸை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஏபி வாங்கியிருக்கேன், அதுக்கு ஷூரிட்டி கொடுத்து கண்டிஷன் பெயிலில் சைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு என்ன ஆச்சு, ஆக்ஷன் எடுத்தாங்களா என்னன்னு தெரியவே இல்லை. நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு, விஜய் மேலே கொடுத்த பெட்டிஷனுக்கு, என்னை அவதூறாக பேசியவர்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காங்கன்னு தெரியல. எனவே வழக்கை சந்திக்கிறத பற்றி நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். எனவே வந்து அதை சட்டப்படி சந்திப்பேன். கண்டிப்பாக ஒரு இளம் தலைமுறை நான் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னதுபடி பஞ்சாயத்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த பஞ்சாயத்து தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டத்தை நான் செயல்படுத்துவேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸ்மார்ட் வில்லேஜ், அப்துல் கலாம் கொடுத்த ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற திட்டத்தை, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா, செல்ஃப் ரிலையன்ட் கிராமங்கள், தற்சார்பு பெற்ற கிராமங்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயிற்சியை இளைஞர்களுக்கு கொடுத்து அந்த இளைஞர்களை தலைவர்களாக மாற்றுவேன். கண்டிப்பா விஜய் வந்து அந்த இளைஞர்களை தனது சினிமாவுடைய பாட்டுகளால் அவர்களை வந்து அந்த இளைஞர்களை அடிமையாக்கியிருக்கார். ஓகே, போதைக்கு அடிமை, மற்ற எல்லா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்கி
அவர்களை வைத்து இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கார். ஆனால் என் வேலை அப்படி இல்லை. கலாம் எனக்கு கொடுத்த கட்டளை இளைஞர்களை தலைவர்களாக்குவது. அந்த பயிற்சியை நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து ஊராட்சி தேர்தலில், அதாவது உள்ளாட்சி தேர்தலில், நகராட்சி தேர்தலில், மாநகராட்சி தேர்தலில் இளைஞர்களுக்கு எந்த கட்சி பேதம் இல்லை. எந்த கட்சியில் வேணாலும் நான் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கில் கலந்துக்கலாம். எந்த கட்சி பேதம் இல்லை. அவர்களை தலைவர்களாக மாற்ற வேண்டியக்கூடிய பணியை நான் செய்ய போகிறேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் முன்னாலே சொன்னேன். அதை கண்டிப்பாக நான் செய்வேன். ஒரு மிகப்பெரிய ஒரு இளைய சமுதாயத்தை, அறிவார்ந்த சமுதாயத்தை, ஓகே, ஒரு வல்லமை பெற்ற சமுதாயத்தை நான் உருவாக்கி காண்பிப்பேன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சார், விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கு ஆளுநர் உரையோட. வழக்கத்துக்கு மாறா தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியா ஜனகணமன தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு, 2 வாட்டி இசைக்கப்பட்டிருக்கு. இந்த மரபு மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கவர்னர் உரை ஆரம்பிக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரிலே வந்து தமிழ் மரபுகள், தமிழ்நாட்டினுடைய மரபுகள் பலிகடாக்கப்பட்டிருக்கிறது. சுயநலத்திற்காக, தங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, பிஜேபியுடன் செய்து கொண்ட, கொள்கை எதிரியுடன் செய்து கொண்ட அண்டர் கிரவுண்ட் டீலிங்காக இன்றைக்கு வந்து இணக்கமாக செல்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் அதில் முரண் இல்லை என்றெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டினுடைய மரபை பலிகடா ஆக்கியிருக்கிறது தாவேகாவினுடைய அரசு, திரு விஜய் அவர்களது அரசு. வீராவேசமாக பேசிய ராஜ்மோகன் எங்கே? வீராவேசமாக பேசிய ஆதவர்ஜுனா எங்கே? தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், தமிழ்நாட்டினுடைய மரபு கடைபிடிக்கப்படும். கவர்னர் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தமிழ்நாட்டில், தமிழ் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மரபு கடைபிடிக்கப்படும் என்று சொல்லிய ஆதவர்ஜுனாவும் ராஜ்மோகனும் எங்கே சென்றார்கள்? விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மரபை இன்றைக்கு அடகு வைத்திருக்கிறார். சுயநலத்திற்காக, தன் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக, கவர்னரை திருப்திப்படுத்துவதற்காக மரபை மீறிய செயலை இந்த தாவேக அரசு செய்திருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இனிமேல் முதல் பலி, முதல் இடரல் முற்றிலும் இடரலாக போய்த்தான் முடியும். சார், இதை பத்தி அவர் ராஜ்மோகன் செய்தியாளர்கள்ட்ட சொல்லும் போது, நாங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதையை கொடுத்தோம், அதை ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தோட தான் தொடங்கி இருக்கோம். தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்படுறதுல எந்த தப்பும் இல்லை, இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி என்ன தப்பு இல்லை, என்ன தப்பு? மரபு என்ன? தமிழ்நாட்டுடைய மரபு என்ன? தமிழ்நாட்டுடைய சட்டம் என்ன? சட்டத்தை மாற்று. நாங்கள் இப்படி தான் போகிறோம், சட்டத்தை மாற்றுங்க, ஜீவோ போடுங்க, இல்லை சட்டத்தை மாற்றுங்க, தமிழ்நாட்டுடைய மரபை மாற்றுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கு மத்திய அரசினுடைய உத்தரவு? எப்பொழுதெல்லாம் தேசிய கீதம் பாடப்படுகிறதோ அப்பொழுது வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும். இதுதானே உத்தரவு. தேசிய கீதம் எப்போது பாடப்படணும்? என்ன அதுக்கான புரோட்டோகால் என்ன? பிரசிடென்ட் வரும்போதும் கவர்னர் வரும்பொழுதும் அரைவல் தேசிய கீதம் பாடணும், ஆன் டிபார்ச்சர் தேசிய கீதம் பாடணும். இதுதான் அது. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இப்போ தேசிய கீதம் பாடணும்னு எவங்கையும் சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வித்தியாசம் கூட தெரியாத ஒரு அரசாக, ஒரு இக்னரண்ட் அரசாக தாவேக அரசு செயல்படுகிறது என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரோட்டோகால் தெரியல, என்னன்னு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மரபை கட்டி காத்து, 20 நாள் வரை கட்டி காத்த மரபை இன்னைக்கு வந்து பலிகடாக்கி இருக்கிறது திரு விஜய் அவர்கள். எதற்காக? தன் சுயநலத்திற்காக. ஓகே, எதுக்காக பலிகடாக்கி? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ஆனால் அரைவல்னா என்னது? சட்டப்பேரவையில் வந்து கவர்னர் இறங்கின உடனே அவருக்கு சல்யூட் அடித்து, போலீஸ் சல்யூட் அடித்து தேசிய கீதம் பாடி வரவேற்கணும். இது புரோட்டோகால். ஃபங்க்ஷன் சட்டப்பேரவை தொடரும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடினா மட்டும் போதும். எந்த சட்டமும் உங்களை சொல்லலை. சட்டம் வந்து ஒன்றிய அரசு உங்களை நீக்கிறாது, டிஸ்மிஸ் பண்ணிடாது, ஒன்றும் பண்ணிடாது. அப்போ இதுக்கு கூட பயந்துக்கிட்டு ஒரு அரசு நடக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட முதலமைச்சர் தலைமையில்? ஆளுநரோட அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சுதான் தேசிய கீதத்தை 2 வாட்டி பாடியிருக்காங்க. ஆமாமா, அது பிஜேபியினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து பிஜேபியினுடைய ஏவலாளியாக செயல்படக்கூடிய தாவேக அரசு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் மரபை பலி கொடுத்திருக்கிறது. இது பிஜேபியினுடைய இன்னொரு வடிவம் என்பதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா சார், இப்போ கடந்த முறை திமுக ஸ்டாலினோட ஆட்சியில கூட வந்து ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்களை படிக்க மாட்டாங்கிற அளவுக்கு போனாரு. ஆனா இந்த முறை இவங்க மத்திய அரசுக்கு எதிராக இருந்த வாசகங்களை, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது, நிதியை ஒழுங்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வாசகங்களை ஆளுநர் படிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த அரசு வந்து மத்திய அரசுக்கு பணிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆமா, நீங்க வந்து முதல்ல ஆளுநருடைய கோரிக்கைக்கு பணிஞ்சிட்டீங்க. அதுக்கு ஈக்குவலா கிவ் அண்ட் டேக் பாலிசி அவர் எழுதின உரையை படிச்சுட்டு போயிட்டாரு. முடிஞ்சு போச்சா?
மரபு என்னது? ஒரு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை ஃபுல் ஸ்டாப்பு கம்மா கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது. யாரு? ஆளுநர். அதை அப்படியே படிப்பதான் மரபு. அந்த மரபை முன்னாள் ஆளுநர் மீறினாரு. இந்த ஆளுநர் வந்து இவங்க வந்து அடிபணிஞ்சு போயிட்டதுனால, முதல்ல அடிபணிஞ்சு போயிட்டதுனால, தமிழ்நாட்டு மரபை வந்து அவர் காலில் கிடத்தி விட்டதுனால, தமிழ்நாட்டு மரபை வந்து மீறி முதல்லே வந்து நேஷனல் ஆந்தம் பாடி தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் பண்ணாங்க. இல்ல சார், வந்தே மாதரம் பாடல. தேசிய தமிழ்தாய் வாழ்த்து நேரடியா தேசிய கீதம், அதுக்கப்புறம் இறுதியில தேசிய கீதம். அது தப்பு. அப்ப வந்து இவ வந்து என்ன பண்ணிருக்கணும்? மத்திய அரசு உத்தரவை மீறி இருக்காங்களா இல்லையா? எதுக்கு தேசிய கீதம் பாடுனீங்க? தமிழ்நாட்டுடைய மரபு என்னது? தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியில வந்தே தேசிய கீதம். நீங்க மத்திய அரசு உத்தரவு என்ன சொல்லியிருக்கு? எப்பொழுதெல்லாம் தேசிய கீதம் பாடப்படுகிறதோ அதற்கு முன்னால வந்து வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லியிருக்கு. இதைத்தானே பதவியேற்பு விழாவில் கடைப்பிடிச்சார் ஆளுநர். இதைத்தானே ஆளுநர் மாளிகையில் கடைப்பிடிச்சார் ஆளுநர். அப்போ இங்கே வந்து எப்படி வந்து நீங்கள் தேசிய கீதத்தை முதல்ல பாடினீங்க? சொல்லுங்க, எப்படி பண்ணீங்க? மத்திய அரசோட அழுத்தத்துக்கு அவங்க பணிஞ்சுட்டாங்க. மத்திய அரசினுடைய அழுத்தத்திற்கு முதலில் பணிந்ததினால் இவங்க கொடுத்த ஆளுநர் உரையை அப்படியே படிச்சுட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ஆளுநர் உரையில வந்து நல்ல ஷார்ப்பான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மும்மொழி கொள்கையை நாங்க எக்காரணத்தை கொண்டு அமல்படுத்த மாட்டோம், எங்களுக்கான மும்மொழி கொள்கையை அமல்படுத்த சொல்லி நீங்க நிதியை தடுத்து நிறுத்தக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோங்கிற விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயமா பாக்குறீங்களா? ஏற்கனவே திமுக அதை தானே சொல்லிச்சு. போன திமுக நீங்க கவர்னர் உரை எடுத்து பாருங்க, அதுல என்ன இருக்கு? அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிருக்காங்க, அங்கங்க தாவேக்கான்னு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? கட் அண்ட் பேஸ்ட் உரைதாங்க. திமுகவினுடைய உரையை அப்படியே படிச்சிருக்காங்க. புதுசா எந்த விஷயமும் இல்ல. புதுசா என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே திமுக சொல்லியிருக்கு, பட்ஜெட்ல சொல்லியிருக்கு. ஏற்கனவே வந்து மும்மொழி கொள்கையை பற்றி, இருமொழி கொள்கையை பற்றி சொல்லியிருக்கு. NEP அனுமதிப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கு. நீட்டை விளக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாத்தையும் சொன்னதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதிகாரிகள் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கவர்னர் படிச்சுட்டு போயிருக்காரு. இதுல என்ன இருக்கு? ஏதாவது புதுசா இருக்கா? பழைய மந்தையில் புதிய கல், அவ்வளவுதான். இதுல வேற என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் தெரியும். ஆளுநர் உரைக்கு சிறப்பு முக்கியத்துவம்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப திமுக கொடுத்த உரையும் இந்த உரையும் எடுத்து பாருங்க, சென்டென்ஸ் கூட மாறி இருக்காது. அங்கங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் கூட குறையா இருக்கும், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு 40-45 நாட்கள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயும் இப்போ சட்டமன்றத்துக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் வாயை தொடங்க CM அப்படின்ட்டு பதாகைகளோட வந்து ஒரு ஹார்ஸா எதிர்ப்பை பதிவு பண்றாங்க. ஒரு ஷார்ட் டைம்லயே இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கணுமா?